அன்புடன் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மனவந்தனங்கள். இவ்வாரம் உங்களினை வரிசை என்னும் வளமான ஓர் சொல்லுடன் சந்திக்க மனம் கொண்டுள்ளேன். வரிசை எம் வாழ்வோடு இணைந்த சொல்லாக ஏனோ மனதில் பதிந்துள்ளது. இளமையில் பாடசாலை செல்வதற்கு முன்னமே பானுக்கு வரிசையில் நின்ற ஒரு காலம் மிளவும் நினைவில் வந்தது. இப்போதும் பாடசாலைகளில் இல்ல விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற போதும் அங்கே மாணவர்கள் அணிவகுப்பு அல்லது அணிவகுப்பு மரியாதை என்கின்ற அழகு கோலமாக வரிசையாக செல்வதனை பார்க்கின்றோம். அங்கே அணி என்கின்றது வரிசை அழகாக இருக்கின்றது. இன்னொரு வரிசை சமகாலம் சில நாட்களுக்கு முன்னர் நாங்கள் வீதியிலே வாகனங்களோடு நின்றோம் எரிபொருளுக்காக. அதுவும் வரிசை. அந்த வரிசையினிலே வரிசை ஈனங்களைத்தான் நாங்கள் பார்த்து மனம் நொந்து கொண்டோம். அதாவது ஒழுங்கில்லாத எங்களினை அங்கே நாங்கள் கண்டு கொண்டுள்ளோம். இதுதான் எங்கள் நிலைமை என்ற வருத்தமும் கூட. இன்னும் சமகாலம் நாங்கள் தெருக்களிலே இன்னும் நிற்கின்றோம். எவ்வாறு என்று சொன்னால் அது ஆடம்பர நோக்கு நாகரிகமாக நவநவமான இறக்குமதியான உட்புகுந்த உணவுகளின் வரிசைக்காக நிற்கின்றோம். ஆடை அணிகலனுக்காக நிற்கின்றோம். இன்னும் எம்மிடையே பரவியிருக்கின்ற நகரமயமாக்கலின் விளைவாக பணம் கொடுத்து பெற்றோர் பாடசாலையில் சேர்ப்பதற்கு நிற்கின்ற வரிசையும் உண்டு. இவ்வாறு இந்த வரிசை என்பது ஏன் மனதில் வந்து நிறைந்தது என்பதனை தேடினேன். வரிசை என்றால் என்ன என்பதை தேடிய பொழுது அங்கே வரிசை என்பது அழகு, தகுதி, ஒழுங்கு, மரியாதை என்றவாறு பலதரப்பட்ட ஆக்கமான பொருளை தருவதாக அமைந்தது. வரிசை என்பது ஒன்றன்பின் ஒன்றாக அமைந்துள்ள இயங்கும் அமைப்பு என்ற கருத்து ஒன்று. இன்னொன்று அரசால் பெறும் சிறப்பு என்கின்றது. இவ்வாறே தகுதி, மேம்பாடு, சந்தர்ப்பம். இன்னும் மணப்பெண்ணுக்கு தருகின்ற சீர்வரிசை என்பதையும் கூட வரிசை என்றே சொன்னார்கள். இன்னும் வரிசை கிரமம் என்னும் போது அமைக்கப்பட்ட வரிசைப்படியே என்கின்றதான செயல்முறைகளும் உண்டு. எமது அனைத்து செயல்களிலும் வரிசைப்படியே நடப்புன்றதன ஒழுங்கினை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த ஒழுங்கு இல்லாத பொழுதுதான் நாங்கள் அதனை ஒழுங்கீனம் என்று சொல்கின்றோம், முறைகேடு என்று சொல்லுகின்றோம், நீதி இல்லாத முறைமை என்றும் சொல்லுகின்றோம். இவ்வாறே வரிசை செய்தல் என்னும் போதும் மரியாதை செய்தல் என்பதையே நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம். இவ்வாறு எம் வாழ்வு வரிசையாக, ஒழுங்காக, சரியாக, நிறைவாக அமையுமாயின் எம் வாழ்க்கையில் வளம் என்பதும் அழகாகவே, வாய்ப்பாகவே, நன்றாகவே இருக்கும். இந்த வகையினில்தான் பட்டினத்தடிகளின் வரிசை என்ற ஒரு பாடலினை, வரிசை என்ற வளம் அல்லது மனம் வருகின்ற ஒரு பாடலினை மனங்கொள்கின்றேன். எவ்வாறு என்று சொன்னால், பட்டினத்தடிகள் தாயின் ஈமக்கிரிகையின் போது எங்கிருந்தோ ஓடி ஓடி வருகின்றார். அந்த நிகழ்வு, அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். இங்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் என்பது அந்த தாய்க்கு, என் அம்மாவுக்கு நான் சிறப்புற எதுவுமே செய்யாமல், மனம் மகிழும்படி எதுவுமே செய்யாமல், வரிசையிட்டு முறைப்படி வரிசையிட்டு பார்த்து மகிழாமல், அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அவள் அழைக்கின்றாள் தன் மகவை, வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசியுள்ள தேனே அமிர்தமே தித்திக்கும் செல்வ திரவியப்பூ மானே என்று அழைத்த வாக்கி. தேனே என் திரவியமே, செல்வ திரவியப்பூ மானே என்று தாய் அழைக்கின்றாள். அந்த வாக்கி அரிசியோ நானிடுவேன் என்று பட்டினத்தார் அங்கே புலம்புவதை நாங்கள் காண்கிறோம். இங்கே சீரென்பதும் சிறப்பென்பதும் உறவின் நெருக்கமாகவும் மனதின் உணர்வாகவும் அங்கே இருப்பதனை நாங்கள் அவதானிக்கலாம். இவ்வாறு சமகாலம் இன்னொரு வகையிலும் சிந்திக்கின்றேன். எப்படி என்று சொன்னால், பட்டினத்தடிகளும் தாயை விட்டு பிரிந்து துறவாக அலைந்தவர். இன்றும் வீடுகளிலே பெற்றோர்கள் தனித்திருக்கிறார்கள். வறுமை என்றல்ல, செல்வங்கள் இருந்தாலும் கூட வெறுமை என்கின்ற ஒரு உணர்வோடு, வேறு துணைகளின்றி, பராமரிப்பாளர்கள் பணத்துக்காக பராமரிக்கின்ற ஒரு சூழலிலே
வெறுமையாக வாழுகின்றார். பிள்ளைகள் எல்லோரும் பணத்துக்காகவோ எதற்காகவோ வீட்டினில் அல்ல, நாட்டிலும் அல்ல, பற்பல தேசங்களிலும் பறந்து அலைகின்றார்கள். பணத்துக்காக, வசதிகளுக்காக, வாய்ப்புகளுக்காக, உயர்வுகளுக்காக என்று சொன்னால் இங்கே பெற்றோர் தனியே இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தி. இங்கே பெற்றோர்கள் தனிமையாக இருக்கின்ற பொழுதும் அவர்கள் உணர்வுகள், உள்ளங்கள் தொடர்ந்து இயங்கும், பிள்ளைகளை தேடும். உதாரணம், போர்க்காலத்தினிலே எங்கள் நாடக பிதாமகர் குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்களின் எந்தையும் தாயும் நாடகத்தை நாற்சார் அரங்கில் நாங்கள் பார்த்தோம். அங்கே பெரியய்யா என்கின்ற ஒரு பாத்திரம் தன் மகனை வெளிநாட்டிலிருந்து தன்னை பார்க்க வருவான் என்று தன் மகனை தேடுகின்றார். படுக்கையில் அவர் இருக்கின்றார். பிள்ளை வருவான் என்று தேடுகின்றார். யார் வந்தாலும் கூட ஆரது மோகனே என்கிற அந்த ஏக்கம் உணர்வு இறுதி வரையில், மரணம் வரையில் அவரை தொடரச் செய்தது. அந்த துக்கம் எங்களையும் கவியச் செய்தது. இவ்வாறு தான் ஒவ்வொரு இல்லங்களிலும் இன்றும் நாங்கள் இந்த உறவின் பிரிவினை அவதானிக்கலாம். பட்டணத்தார்களாக எங்கள் பிள்ளைகள், எங்கள் உறவுகள் பட்டணங்களினிலே பட்டணத்தார்களாக வாழ்கின்ற இன்றைய சூழலையும் நாங்கள் மனம் கொள்ளலாம். இது முதுமையின் பிரிவு என்று சொன்னால், அங்கே எமது இலக்கியங்களின் பார்வையிலே, சங்கத்தினிலே அகத்தினை பேசுகின்ற எட்டுத்தொகை பாடல்களினிலே குறுந்தொகை இவ்வாறு பேசுகின்றது. அதுவும் ஒரு பெண்பாற்புலவரின் பாடலாக இங்கே அமைகின்றது. குறுந்தொகை 126வது பாடல். ஆசிரியர் ஒக்கூர் மாசாத்தியார் என்கின்ற ஒரு பெண்பாற்புலவர். நாங்கள் சென்ற கிழமைகளினிலே மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கின்றோம். இங்கே சங்கத்து பெண் புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் பாடுகின்றார். இங்கே ஒரு தலைவியின் கூற்றாக இந்த பாடல் அமைகின்றது. நாங்கள் முதல் கூறியது போல எங்கள் பிள்ளைகள் பொருள் வயிற் பிரிவாக பறந்து எங்கும் அலைகின்றார்கள் என்று குறிப்பிட்டோம். இங்கேயும் ஒரு தலைவி இயங்குகின்றாள். தலைவன் பொருள் வயிற் பிரிவில் சென்றுள்ளான். குறித்த காலம் வரவில்லை. கார்காலத்தில் வருவேன் என்று சொல்லி சென்றவன் வரவில்லை. நாங்கள் சினிமாவில் பார்த்திருப்போம். வருவார் என்று வாசலில் நின்றாயோ, அங்கு வாடையனும் காற்று வந்து வதைத்திட கண்டாயோ என்கின்ற இந்த பாடல்கள் எல்லாமே இந்த சிந்தனையின் அடியாகத்தான் வந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். எவ்வாறு என்று சொன்னால், தலைவி கூறுகின்றாள் தோழிக்கு, கார்காலத்தினிலே, அதாவது கார்காலம் என்றால் மழை பொழிகின்ற காலத்தினை கார்காலம் என்று குறிப்பிடுவார்கள். காரணம் நாம் முன்னமும் குறிப்பிட்டிருக்கின்றோம். கார் என்பது கருமை முகில்கள் மழை பொழிகின்ற காலத்தினாலே, செழுமையான காரணத்தினாலே அங்கே கார்காலம் என்று குறிப்பிட்டார்கள். மழைக்குரிய காலம். இங்கே மழைக்குரிய காலத்தினிலே முல்லை நிலம், முல்லை கொடி செழித்து வளர்ந்திருக்கின்றது. அந்த செழுமையினூடு முல்லை பூத்திருக்கின்றது. முல்லை முகை அரும்பி இருக்கிறது, பூத்திருக்கின்றது. இந்த முகை வெண்மையான முகை நகை என்று சொல்லுவார்கள். அந்த முத்து பல்லென்று உவமையிலே சொல்லுவார்கள். அந்த வெள்ளை பூ வந்து பற்களினை போன்று, வரிசையான பற்களினை போன்று, வரிசை என்று முன்னர் குறிப்பிட்டோம், வரிசையான பற்களினை போன்று அழகாக இந்த முல்லை சிரிப்பென்று குறிப்பிடுவார்கள். உவமை, அதுவும் உவமைதான். இங்கே இந்த முல்லைப்பூக்கள் இவளை தலைவியை பார்த்து சிரிப்பதாக தலைவி உணர்கிறாள். இது அவளின் மனநிலை. எவ்வாறு என்று சொன்னால், இளமை பாரார் வளம் நசையி சென்றார், இவனும் வாரார் எவனரோ என பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகு முகை இலங்கு எயிறு ஆக நகுமே தோழி நரும் தன் காரே. கார்காலம். இளமை பாரார், என்னுடைய இளமை, அவருடைய இளமை, இரண்டையும் அவர் நோக்கவில்லை. அவர் பொருள் தேடி சென்றார். இளமை பாரார் வளம் நசை, வளம் பொருளாதாரம், நசையி விரும்பி, பொருளாதாரத்தை பொருளினை சேர்க்க விரும்பி நசையி சென்றார். இன்று எமது தேசத்திலும் நாங்கள் இல்லத்தினிலே பெற்றோரை தவிர எல்லோரையும் நாங்கள் பல தேசங்களிலும் பரந்தலையை விட்டுள்ளோம் என்கின்ற ஒரு கருத்தை முன்னர் குறிப்பிட்டோம். இங்கேயும் இளமை பாரார் தன்னுடைய இளமையையும் என்னுடைய இளமையையும் பார்க்கவில்லை. அவர் பொருள் தேடி சென்றார், நசையி சென்றார். இவனும் வாரார், இவ்விடம் இன்னுமே வரவில்லை. கார்காலத்தில் திரும்பி வருவேன் என்று குறிப்பிட்ட அவர், சொல்லி சென்ற அவர், வருவேன் என்று சொல்லி சென்ற அவர், வாழ்வோம் நாம் என்று சொல்லி சென்ற அவர் இன்னும் திரும்பவில்லை. இவனும் இவ்விடத்தும் இவ்வண்ணமும் வாரார் எவனரோ, எவ்வண்ணம் உள்ளாரோ, எங்கே உள்ளாரோ. இன்றைய வசதிகள் போல் அன்று எந்த வசதிகளும் இல்லை. தொலைத்தொடர்பு வசதி இல்லை,
பார்த்து பேச முடியாது. பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன் என்ற பழைய பாடலிலே நாங்கள் பார்க்கின்ற அந்த நிலைமைதான். பார்க்க முடியாது, கேட்க முடியாத அந்த உணர்வினிலே எவனரோ எங்கே இருக்கின்றாரோ, எங்கே சென்றாரோ என பெயல்புறம் தந்த பூங்கொடி, அந்த முல்லை கொடி இவளை வினவுகிறதாம். உன்னிளமையை கவனிக்கவில்லை, அவரிளமையையும் கவனிக்கவில்லை, பொருள் தேடி சென்றார், இன்று எங்கே உள்ளாரோ என்று ஏளனமாக அந்த முல்லை பூ பற்களை போன்று, வரிசையான முல்லைப்பூ வெண்மையான பற்களை போன்று சிரிக்கிறதாம் இந்த பெண்ணை பார்த்து. அது இவள் உணர்வினிலே ஏளனமாக தன்னை பார்த்து சிரிப்பது போன்று. இளமை பாரார் வளம் நசை சென்றார், இவனும் வாரார் எவன் அரோ என்று இந்த இடத்திலும் அவர் வரவில்லை, எங்கே இருக்கிறாரோ என்று இவளை கேட்பது போல, உங்கள் இளமை இல்லாமல் போகிறது என்று ஏளனம் செய்வது போல, பெயல் புறம் தந்த பூங்கொடி, அந்த சூழலிலே இருக்கின்ற முல்லை கொடி, முல்லை தொகுமுகை இலங்கு எயிறு ஆக, அந்த தொகுதியாக பூத்திருக்கின்ற கொத்தாக பூத்திருக்கின்ற அந்த முல்லை அரும்பு, முகை அரும்பு இலங்கு எயிறு ஆக விளங்குகின்ற, வரிசையாக விளங்குகின்ற அழகான பற்களினைப் போல நகுமே சிரித்தல். நகுதல் பொருட்டன்று நட்டல் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவார். இடுக்கண் வருங்கால் நகுக என்பதும் திருவள்ளுவர் கருத்து. இங்கே நகுதல் சிரித்த. நகுமே தோழி என்கின்ற அந்த தலைவி குறிப்பிடுகின்றாள். நரும் தன் காரை, இவ்வாறு கார்காலம் என்னை கேலி செய்கின்றதே, காலம் என்னை கேள்வி கேட்கின்றது, காலம் என்னை கேலி செய்கின்றது, இவ்வாறு எங்கள் இளமை, இவ்வாறு பொழுதிடச் சென்றவர் அவர் நிலைமை என்கின்றதாக சங்கத்து செய்யுளிலே நாங்கள் காண்கின்றோம். இந்த பாடலின் தாக்கத்தினை இன்னொரு வகையிலும் நாங்கள் காணலாம். எவ்வாறு என்று சொன்னால், பாரதியாரினுடைய பாடலினிலே அங்கே பாரதி, இங்கே தலைவி தலைவனை காணாது ஏங்குகிற துயரமாக, ஏக்கமாக, கவலையாக, அகத்தினுணர்வாக சுட்டப்பட்ட அந்த செய்தி இங்கே பாரதியாரினிலே தலைவியை காணாது ஏங்குகிற தலைவனின் துயரமாக பார்க்க முடிகிறது. எவ்வாறு என்று சொன்னால், தலைவனின் துயரம் தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் நிலாவினில் பாங்கியோடு என்று சொன்னாய். தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் நிலாவினில் பாங்கியோடு என்று சொன்னாய். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. நாங்கள் சின்னஞ்சிறுகளியே கண்ணம்மா என்று சொன்னோம். இங்கே காதலியாக கண்ணம்மாவை கண்ணனின் சேவகனாக பாடிய பாரதியார், கண்ணனின் கடவுளாக பாடிய பாரதியார் இங்கே கண்ணம்மாவை சின்னஞ்சிறுகளியே என்றும் பாடுகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே கண்ணம்மாவை காதலியாகவும் பாடுகிறார். பார்த்திருந்தால் வருவேன் நிலாவினில் பாங்கியோடு என்று, பாங்கி தோழி, இங்கேயும் சங்கத்தினிலே தலைவி தோழிக்கு கூறியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த எச்சமாகத்தான் இங்கேயும் நாங்கள் திருமண மண்டபத்தினிலே வாராயன் தோழி என்கின்ற வழக்கத்தினை காண்கின்றோம். திருமண பந்தத்தினிலும் தோழன் தோழி என்ற சொல்லினை பாத்திரத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே நிலாவினில் பாங்கியோடு என்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. மார்பு துடிக்குதடி. இங்கே பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலொரு பாவை தெரியுதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலொரு பாவை தெரியுதடி. பெண் பாவை எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாரதிதாசனின் சொல்லிலும், பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலொரு பாவை தெரியுதடி என்ற உள்ளத்து உணர்விலும் இருக்கின்ற சக்தியும் காதலும் பெண்மையும் நாங்கள் உணரக்கூடியது. இங்கே இந்த உணர்வினைத்தான் நாங்கள் முதல் தொட்டிலும், நாங்கள் முதல் பாடிய பாடல்களிலும் சந்தர்ப்பத்திலும் அவதானிக்கலாம். இங்கேயும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி. அதனைத் தொடர்ந்து முதுமையில் பெற்றோர் பிள்ளைகளை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. தொடர்ந்து சங்கத்தினிலே தோழி தலைவி தலைவனை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கின்றாள் என்ற செய்தி. இங்கே பாரதியாரினிலே தலைவன் தலைவியை காண ஏங்கி இருக்கின்றான் என்ற செய்தியையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சிந்திக்கின்ற பொழுது நம் வாழ்வினிலே உறவும் பிரிவும் என்கின்ற ஒரு உணர்வு நிலைக்கும் நாங்கள் வந்திருக்கின்றோம். உறவு என்பது சேர்ந்திருத்தல், துணை இருத்தல், உதவுதல் என்கின்ற ஒரு கருத்தினிலே மனமாக, மொழியாக, சிந்தையாக இணைந்திருக்கின்றது தான் வாழ்வின் மகிழ்வு என்கின்ற கருத்தினிலே அந்த வாழ்வு இல்லாத வாழ்வாக, இல்லாத வாழ்வாக என்று சொன்னால் இனிமை தராத வாழ்வாக, சுகம் தராத வாழ்வாக, ஆறுதல் தராத வாழ்வாக, பெற்றோர் தனியே, பிள்ளைகள் தனியே, உறவுகள் பிரிவாக இருக்கின்ற அந்த நிலைமை இன்று அதிகம் இருக்கின்ற நிலைமையும் நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற சூழலிலே வாழ்கின்றோம் என்பதனை சொல்லி, சமகாலம் இன்னும் உறவுகளுக்குள்ளே இருக்கின்ற
அந்யோன்யம் இல்லாமல் செல்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் சமகாலம் காண்கின்றோம். எதற்கும் வன்முறையாகவும் வன்சொல்லாகவும் இருக்கின்ற சூழலையும் நாங்கள் அவதானிக்கலாம். அண்மித்த செய்திகளையும் நாங்கள் இவ்வாறே தான் காண்கின்றோம். உறவுகளினுள்ளே வன்முறைகள் பலவாறாக அமைந்திருக்கின்ற வன்முறைகள், செல்வங்களை அழிக்கின்ற வன்முறைகள், உயிர்களை இல்லாமல் செய்கின்ற வன்முறைகள். ஆக நாங்கள் வாழ்கின்றோமா வாழாமல் வாழ்கின்றோமா என்கிறது எம்முன் இருக்கின்ற கேள்வி. மாணிக்கவாசகர் பக்தியினிலே இதனை வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே என்று சொல்கின்றார். வன்வினைப்பட்டு ஆள்கின்றாய் என்றவாறு. எனவே இங்கு வாழ்வாங்கு வாழ்தல் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருந்தாலும் சரி, தலைவன் தலைவி உறவாக இருந்தாலும் சரி, இங்கே சங்கத்து செய்யுள் சொல்லுவதும் சமகாலமும் பெற்றோர் பிள்ளைகளின் உறவின் ஊடாக நாங்கள் சிந்திப்பதும் கூட பொருள் வாழ்வுக்கு முக்கியமானது, அவசியமானது தான். ஆனால் அதனிலும் மேலாக உணர்வுகளோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு உதவுகின்றது தான் உண்மையான வாழ்வு. உறவு என்பதுதான் எங்கள் அனைத்து வாழ்வு பிறப்பு முதல் இறப்பு வரையான வாழ்வியலில், சடங்குகளில், வளத்தில், கிரியைகளில், வழிபாடுகளில், அனைத்து கருமங்களிலும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவுவது தான், உள்ளத்தால் உதவுவது தான் உண்மையான வாழ்வு என்பதனை உணர்கின்ற சந்தர்ப்பமாக இவ்வேளை நாங்கள் இதுவரை கடந்து வந்த வாழ்வினிலும் இலக்கியங்களிலும் செய்திகளாக நாங்கள் அறிகிறோம் என்பதனை உங்கள் முன் பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.